தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. யூடியூப் சேனல்கள்ல தடாலடியா பேசி பிரபலமானவர் சவுக்கு சங்கர். சவுக்கு மீடியாவோட சிஇஓவும் அவர்தான். ஏதாவது குதர்க்கமா பேசி வம்பல மாற்றுறது சவுக்கு சங்கருக்கு வாடிக்கை. அப்படிதான் பெண் போலீசார் பத்தி யூடியூப் சேனல் ஒண்ணுல தரக்குறைவா பேசி வம்பல சிக்கினாரு சவுக்கு. பெண் போலீஸ அவதூறா பேசினதா கோவை சைபர் கிரைம் போலீசார் முதல் வழக்க பதிவு பண்ணாங்க. சவுக்க கைது பண்ணவும் வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவர் தேனி ஹோட்டல் ஒண்ணுல தங்கி இருக்க தகவல் வந்துச்சு. அங்க போன போலீசார் அவரை கைது பண்ணாங்க. சவுக்கோட கார்ல கஞ்சா இருந்ததா தேனி பழனிசெட்டிப்பட்டி போலீசார் புது வழக்கு ஒண்ணு போட்டாங்க. இது சவுக்கு மேல பதிவான 2வது வழக்கு. இப்படியே திருச்சி, சேலம், சென்னை போலீஸ்னு இதுவரை 9 வழக்கு சவுக்கு மேல பதிவு பண்ணி இருக்காங்க தமிழக போலீஸ். சவுக்கு கைதான முதல் நாள்ல இருந்து சர்ச்சைக்கும் பஞ்சமில்ல. தேனிலிருந்து கோவைக்கு அவரை கூட்டிட்டு போறப்ப போலீஸ் வேன் விபத்துல சிக்கி லேசான காயத்தோட சவுக்கும் போலீசாரும் உயிர் பிழைச்சாங்க. அடுத்து கோவை ஜெயில போலீஸ் அடிச்சு தன்னோட கையை உடைச்சதா பகீர் கிளப்பினாரு சவுக்கு. கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடியும் கோவை ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் செக்கப் போன போதும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாரு. ஆனா யாரும் அவர் அடிக்கலன்னு சிறைத்துறை விளக்கம் அளிச்சது. பெண் போலீஸை பத்தி பேசின சவுக்கு சங்கருக்கு தமிழக காவல்துறை பாடம் எடுக்க புதிய யுக்தியை கையாண்டுச்சு. ஜெயில இருந்து மெடிக்கல் செக்கப் போறப்பவும் கோர்ட்டுக்கு போறப்பவும் முழுக்க முழுக்க பெண் போலீசார் தான் பாதுகாப்பா சவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. பெண் போலீஸ் பாதுகாப்புக்கு போன விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு, விமர்சனங்களும் வந்துச்சு. இருந்தாலும் சவுக்குக்கு இது நல்ல பாடம்னு பலர் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதை வச்சும் சவுக்கு சங்கர் பஞ்சாயத்து பண்ணாரு. பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீசார் தன்னோட கையை முறுக்கியதா கோர்ட்ல கதறினாரு. ஆனா திட்டவட்டமா போலீஸ் மறுத்துட்டாங்க. இதுக்கிடையில சவுக்கு மேல குண்டாச போட்டு பந்தாடிச்சு தமிழக அரசு. ஏற்கனவே 9 வழக்கு, அதுல இருந்து எப்போ ஜாமீன் கிடைக்கும்னே தெரியாதப்போ குண்டாசும் இடி மாதிரி இறங்கிடுச்சு சவுக்கு மேல. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரை கஸ்டடி எடுத்து விசாரிக்க திருச்சி போலீஸ் முயற்சி பண்ணாங்க. கோர்ட் பச்சை கொடி காட்ட ஒரு நாள் கஸ்டடியில கிடுக்குப்பிடி விசாரணை நடந்துச்சு. அப்போதான் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்தாரு சவுக்கு. பெண் போலீஸ் பத்தி நான் பேசுனது தப்புதான், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், என்ன அறியாமலேயே வார்த்தைகள் வந்துட்டுன்னு சொல்லி இருக்காரு சவுக்கு. நான் இப்படி பேசியிருக்க கூடாதுதான், பெண் போலீஸ் பத்தி பேசினதுக்கு வருத்தப்படுறேன்னு சவுக்கு வாக்குமூலம் கொடுத்ததா தகவல் வெளியாகி இருக்கு. எப்பவும் திமுக பத்தியும் ஸ்டாலின் குடும்பம் பத்தியும் கடுமையா விமர்சனம் பண்ண சவுக்குக்கு போலீஸ் திட்டம் போட்டு கட்டம் கட்டிட்டாங்க. இதுவரை சவுக்கு மேல 9 வழக்கும் குண்டாசும் பாஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி சவுக்கு சீக்கிரம் வெளியே வர்றது கஷ்டம்தான்னு போலீசார் சொல்றாங்க.